கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய பேர் ப்ரோ ஆர்சிபி வீடியோ போடுங்கன்னு சொல்லி அவ்வளோ பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ நான் கொஞ்சம் வெளியே இருந்ததுனால போட முடியல. நைட் டைம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெளியில் இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ரிவ்யூ போடணும் இல்லையா, ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ பொறுமையாக கேளுங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே தூங்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி தூக்கம் வரும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ ஒரு தோல்வி தான், பட் இருந்தாலுமே ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்கால இந்த மேட்சை ஆர்சிபி தோத்துருக்காங்க. அதை சரி பண்ணணும். இதை சரி பண்ணல அப்படின்னா ஆர்சிபிக்கு அப்கமிங் மேட்சஸ் ரொம்ப டஃப் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக புரியுது. இந்த மேட்ச் ஆக்சுவலாக நடந்திருக்க கூடாதுன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் ஆர்சிபி மேலே மிஸ்டேக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு டாஸ் ரொம்ப க்ரூஷியல் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. எது உண்மை? ஆர்சிபினால் இந்த மேட்சை ஜெயிச்சிருக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்கலாமா? ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெயின் டிலே அப்படின்னு சொல்லி ஆகணும். மழையினால கொஞ்சம் தாமதமாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 10:15 10:20 அப்படிங்கும்போது தான் மேட்ச் ஒரு மாதிரி செட் ஆச்சு. அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இருந்தாலுமே பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன, 14 ஓவர் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ பவர் பிளே 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஆக்சலரேட் பண்ணி ஆடணும். ஸோ அதுக்கு தான் ஃபில்சால் ட்ரை பண்ணாரு, அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அண்ட் விராட் கோலியும் ட்ரை பண்ணிட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் முதல்ல பேட்டிங் ஆர்டரை எதுக்கு மாற்றினாங்க அப்படிங்கிறது சுத்தமாக புரியல. இதுதான் மிஸ்டேக். நான் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேர் வந்துட்டு தேவ்தத் படிக்கல் அவ்வளோ க்ரூஷியல் பிளேயர் இல்லை, அவ்வளோ பெரிய பிளேயர் இல்லை, சில பேர் வேண்டான்னு சொல்கிறீங்க, சில பேர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் 80% பேருக்கு படிக்கல் வேணும். அதுலேயும் ஒரு சில பேர் வந்துட்டு அது வேணாம், அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் சான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்கிறீங்க. ஆனால் படிக்கலை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச், அதாவது ஒரு ப்ரீவியஸாக ஒரு ஆடின மேட்சோட ரெக்கார்டில் எடுத்து பாருங்க, மேபி 1 ஃபெயிலியர் இருக்கா. மற்ற எல்லா மேட்சுமே பார்த்தோம் அப்படின்னா மொமெண்டமாக கேரி பண்ணி கொண்டு போயிருக்காருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். விக்கெட் விழுகும்போது அவர் அந்த ரன் ரேட்டை நிறுத்தி கொண்டு போயிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமாக அதுதான். நிறைய பால் சாப்பிடாம ஒரு 17 பால்ல 30. ஸோ க்ரூஷியல் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. 22க்கு 2 அப்படின்னு 3 ஓவரில் இருக்கும்போது ஸோ 50 வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதாகட்டும், இந்த மாதிரியான க்ரூஷியல் விஷயங்களை படிக்கல் பார்த்துருக்காரு. ஆர்ஆரில் அந்த சான்ஸ் கிடைக்கல. 6வது பொசிஷனில் தான் ராஜஸ்தான் ஆட வச்சாங்க. ஆனால் ஆர்சிபி 1 டவுன் பொசிஷனை அவருக்கு வழங்கியிருந்தாங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது எல்லா மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த மேட்ச் ஏன் இறக்கல, அதுதான் மிகப்பெரிய கேள்வி. அங்கேயே நான் மேட்ச் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். 2 விக்கெட் போனோடனே படிக்கல் வந்திருந்தா, படிக்கலுக்கு எப்பவுமே லைசன்ஸ் இருக்கு, இம்பாக்ட் பிளேயருக்கு மிக முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னா ஃபீல்டிங்கும் பண்ணுறது கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது தேவை கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ஹங்கராக இருப்பாங்க. நம்ம போவோம், இந்த தடவை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணாதான் உண்டு. ஏன்னா இந்தியன் டீம் செலெக்ஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கண்ணு முன்னாடி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது படிக்கலும் அதுக்கு துடிச்சிட்டு இருக்காருங்க. அவருடைய டேலண்ட்டை காமிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு இறங்கி இருக்கணுங்க. ஸோ அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு தெரியல. ஸோ குர்னால் பாண்டியா ஸோ எல்லாருமே மேலே வராங்க. ஸோ நான் படிக்கல் இறங்கி இருக்கணும். இறங்கி அவர் ஒரு 10 பால் பிடிச்சிருந்தாரு அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 மேக்ஸிமம் 30 புஷ் பண்ணி கொடுத்துருப்பாரு. ரன் ரேட்டை காப்பாற்றிருப்பாரு. ஸோ கீழே விட்டுருக்க மாட்டார். ஸோ மிடில் ஓவர்ஸில் நமக்கு ரன்னே வரல. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய கேப்டன், ஸோ அந்த இடத்துல ரஜத் பட்டிதர் வந்திருந்தாலுமே சரி, ஜித்தேஷ் சர்மா வந்திருந்தாலுமே சரி, யாருனாலுமே ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ படிக்கல் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேரை மிஸ் பண்ண போகிறோம் ஆர்சிபி அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த சமயத்தில் இந்த லைனப்பில் அவர் எடுக்காது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிங்க. ஒரு யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அவரை மேக்ஸிமம் இறக்கி இருக்கணும். ஸோ ரொம்ப இருக்கக்கூடிய எல்லா சுமையுமே ரஜத் பட்டிதர் மேலே விழுந்துச்சு. அவரும் ஒரு 6 அடிச்சாரு, ட்ரை பண்ணாரு, அன்ஃபார்ச்சுனேட்லி முடியல. ஜித்தேஷ் சர்மா அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறம் குர்னால் பாண்டியா லைனாக விக்கெட் போச்சு. இருந்தாலுமே ஒரு ஹேட்ஸ் ஆஃப், தலை வணங்கக்கூடிய ஒரு ஆள் யாரு அப்படின்னா டிம் டேவிட்டுங்க. யாருன்னு காமிச்சிருக்காரு. க்ரூஷியல் 50 அவர் அடிக்கலைன்னா இந்த 90 கூட வந்திருக்காரு. ஸோ ரொம்ப மோசமாக போயிருக்கு. ஸோ ஒரு சில டைம்லலாம் வந்துட்டு என்ன நினச்சேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு மேட்ச் வந்துட்டு நான் மேக்ஸிமம் பார்க்கவே இல்லை, ரொம்ப நிறைய மிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பர்சனல் ரீசன்னால வெளியில் இருந்தேன். பட் இருந்தாலுமே நான் மேட்சை போடும்போது 41க்கு 7 அப்படிங்கிற மாதிரியான பொசிஷனில் இருந்தாங்க. அடடா 49 இந்த ரெக்கார்டு மறுபடியும் முறியடிக்கப்படுமா, அதுக்குள்ளே ஆல் அவுட் ஆகி தொலைச்சிருவாங்களான்னு நினைக்கும் போது அங்கிருந்து எங்கேயோ கொண்டு போனாருங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 50 ரன்ஸ் அப்படிங்கிறது அவரோட பேட்லேருந்து வந்தது. அண்ட் 41 to 90 அப்படிங்கும்போது 50 ரன்ஸ் தான் கேப்பு. ஸோ டிம் டேவிட்டுக்கு ஹேட்ஸ் ஆஃப் நம்ம சொல்லி ஆகணும். அது போக 2 எக்ஸலண்ட் கேட்சும் எடுத்திருக்கிறாரு. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, ஓகே, பவுலிங்கில் இந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணியிருக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். அந்த இடத்துலையும் இம்பாக்ட் பிளேயர்னால ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்வேன். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா பேட்டிங்கில் ஒரு இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வந்தாங்க. ஒரு சின்ன பையன் வந்தா இல்லையா, ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம 6 அனுப்புனாங்க. அவர் வந்துட்டு மேக்ஸிமம் அவரால் ஸ்கோர் பண்ண முடியல, அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஆனால் அந்த இடத்துல லியாம்
லியாம் லிவிங்ஸ்டனுக்கு பதிலா அவர கொண்டு வந்தாருங்க. ஸோ வேற யாருக்கு பதிலாவும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாரி இருந்தாலுமே கூட, ஃபில் சால்ட் வந்துட்டு ஃபீல்டிங் தான பண்றாரு. ஃபில் சால்ட்டுக்கு பதிலா கொண்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா, லியாம் லிவிங்ஸ்டன் ஸ்பின் போடுவாருங்க. ஸோ அந்த பக்கம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஹர்ப்ரீத் பார் நல்லாவே போட்டிருந்தாரு. மேக்ஸிமம் லாஸ்ட் ஒரு 2 6 கொடுத்தாரு. அது போக வந்துட்டு ரொம்ப முக்கியமா அந்த ஒரு நோ பால் அப்படிங்கிறது போட்டாலுமே, அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 ஓவர் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது, ஒரு 26, 27 அந்த மாரி தான் இருந்தது. விக்கெட் டேக்கிங் பவுலரா இருந்தாலும் ரொம்ப குரூசியல் ஓவர் போட்டாரு. யுசி ஜாகல் நல்லா போட்டாங்க. அந்த சமயத்துல உங்களுக்கு சுயா சர்மாக்கு சப்போர்ட் பண்ற மாரி ஒருத்தர் இருந்திருக்கணுங்க. இந்த பக்கம் குர்னால் பாண்டியா அடி வாங்குறாரு, ஷார்ட் பிட்ச்சாவே குத்தி குத்தி போடுறாரு அப்படிங்கிறதுனாலயே அவர டிராப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல. ஸோ மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர் இருந்திருந்தா அப்படின்னா, மேபி ஒரு 2 விக்கெட் கழற்றி இருந்தா ஒரு சான்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம். ஸோ எனிவே ஆர்சிபி அப்படியே ஃபைட் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருந்தாங்க. அந்த ரன் ரேட் அப்படிங்கிறது ஒரு மாரி ரன் அ பால்ங்கிற மாரி தான் இருந்துச்சு. 30க்கு 35, ஸோ 26 இது மாரி தான் இருந்தது. ஸோ நெஹல் வதேரா அற்புதமான நாக்குங்க. ரொம்ப க்ரூஷியலான நாக்கு ஆடி குடுத்துட்டாரு. ஸோ எனிவே பஞ்சாப் சூப்பரா இந்த மேட்ச ஜெயிச்சிட்டாங்க. ஆர்சிபி மறுபடியும் கண்டம். நான் இன்னைக்கு நேத்து இல்ல, இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே, டாஸுக்கு வருவோமா? இந்த மேட்ச் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் மிஸ் பண்ணியிருந்தாலுமே, டாஸ் வந்துட்டு யார் வின் பண்ணா அப்படிங்கிற மாரி பார்த்தேன். பஞ்சாப் வின் பண்ணாங்க. ஆக்சுவலா அந்த டாஸ் ஆர்சிபிக்கு சாதகமா விழுந்துருந்துச்சுன்னா ஒரு மாற்றம் இருக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த மழை பெஞ்ச பிட்ச் எப்படி இருக்குன்னா, ஓரளவுக்கு நீங்க என்னதான் கிளீன் பண்ணாலுமே அந்த சொதன்னு இருக்கத்தான் செய்யும். பால் அவ்வளோ சீக்கிரமா போகாது. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஓவர்ஸ் 6 ஓவர்ஸ் கிளியரா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நானே ரிட்டன் ரீப்ளேல தான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவுல தான் பார்த்தேன். அத மிஸ் பண்ண காரணத்தினால. ஸோ ரொம்ப ஸ்லோவா தான் போகும். மழை பெஞ்சது அப்படித்தான் இருக்குங்கிற விஷயம் தெரியும். இதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்களுக்கு அது கிடைச்சிருந்தது அப்படிங்கிற பட்சத்துல, இதெல்லாம் முன்னாடியே அவங்க பிரெடிக்ட் பண்ணி மழை வந்திருந்தா இது நல்லா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, அதாவது பஞ்சாபுக்கு குடுத்துட்டு, இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடாம பஞ்சாபுக்கு குடுத்துட்டு பவுல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, மேபி செகண்ட் ஆஃப் பேட்டிங் ஆடுறதுக்கு ஓரளவுக்கு ஈஸியா இருந்திருக்கும். சேஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்குங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ அதனாலேயே மிடில் ஓவர்ஸ்ல ஒரு 7 ஓவர்ஸ் வரைக்கும் ஒரு ரன்னை இழந்திருக்காங்க அப்படிங்கிற மாரியும் நான் சொல்லுவேன். ஸோ எனிவே சின்னசுவாமி கிரவுண்ட்ல ஏதோ இருக்குங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சு வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லுவேன். ஆர்சிபியோட அந்த லாஸ் அப்படிங்கிறது தொடருது. ஹேட்ரிக் லாஸ் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. அவேல புலி, ஆனா உள்ளூர்ல பூனை அப்படிங்கிற மாரி தான் சுத்திட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் கம்பேக் குடுக்குறாங்களா இல்லையாங்கிறத. இத பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அத தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.